ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. நம்ம காலையில் எழுந்தவுடன் அன்றைய பொழுது சந்தோஷமாகவும் வாழ்நாளில் நம்மளுக்கு ஆனந்தம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கணும்னா ஒரு சின்ன சின்ன தாந்திரிகம் செய்கிறதன் மூலமாக நம்மளுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். முதல்ல நம்மளுக்கு மகாலட்சுமி தாயோட கடைக்கன் பார்வை கிடைக்கணும்னா நம்ம ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை செய்கிறதன் மூலமாக நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளோட சந்ததியும் சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் விதண்டாவாதமாக இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பார்க்காதீங்க, நீங்கள் செய்யாதீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட நம்ம ஏறி போயிடலான்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தையோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பரிகாரம்லாம் பண்ணனா இதுக்கெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க. காலையில் எந்திரிச்சோடனே ஏதாவது ஒரு சுவாமியோட திருநாமத்தை உச்சரிக்கலாம். ஜெய் கிருஷ்ணா, ஜெய் மகாலட்சுமி தாயேன்னு உச்சரிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வத்தின் பேரையும் சொல்லிவிட்டு அன்றைய பொழுதை தொடங்கலாம். அதன் பிறகு நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்கள் பெட்ரூமில் கண்ணாடி இருந்தால் அதை பார்க்காதீங்க. குளிக்காமல் பூஜை ரூமுக்கு போகாதீங்க. ஆனால் இப்போ நம்மளால் குளிக்க முடியாமல் பூஜை ரூமுக்கு மார்னிங் போய் விளக்கேற்றணுன்னா முகம் முட்டி அளவுக்கு கை கால் கழுவிட்டு போயிட்டு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு சாமி படத்தெல்லாம் தொடாமல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வந்துடலாம். அதன் பிறகு நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு குளிச்சுட்டு நிதானமாக பூஜை பண்ணிக்கலாம். கடவுளுக்கு காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றுறது மிகவும் சிறப்பு. கற்பூரம் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு உண்டு பண்ணும். அதனால் டெய்லி கற்பூர ஆரத்தி காட்டுறதும் சிறந்த வழி. இவையெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்புடையதாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வெளியில் போகிறீங்கன்னா 2 இல்லை 4 தானியத்தை சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு நல்லதான விஷயங்கள் நடக்கும். நம்ம எதை கொடுத்தாலும் அது ரெட்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கிற ஒன்று. அன்னதானம் பண்ணுங்கள். பணத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம், சிக்கனமாக வச்சுருக்குறோன்ட்டு பணத்தை பிடிச்சி வைக்காதீங்க. தாராளமாக செலவு பண்ணுங்கள். நம்ம செய்கிற செலவு நல்லதாக இருந்தால் நம்மளுக்கு அது பல மடங்கு திரும்பி நம்மக்கிட்டேயே வரும். பணத்தை சேர்த்து வைக்கணுன்னே நினைக்க வேணாம், அது தானாக நம்மளுக்கு சேரும். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க, ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் ஒரு இனிப்பை கடவுளுக்கு வச்சுட்டு 2 இனிப்பை எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. இனிப்பை சாப்பிட்டாலும் மார்னிங்கில் நம்மளுக்கு அன்றைய பொழுது நல்ல சந்தோஷமான நிகழ்வு தான் கிடைக்கும். அதன் பிறகு உங்கள் கதவை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. கதவை மஞ்சள் குங்குமம் வாரத்துக்கு ஒரு முறை இடுங்க. இல்லை உங்களால் முடியல கதவை தொடச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதன் பிறகு சமையல் அறையும் படுக்கை அறையும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். துவைச்ச துணிகளை மடித்து வைக்கிறதும் சமையல் அறையை சுத்தம் பண்ணுறதும் தேவையற்ற பொருட்களை ஒதுக்கி விடுறது இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன தாந்திரிகம் தான். உணவு உண்ணும்போது சாப்பிட்ட தட்டை பால் மாறாமல் அலம்பி வச்சுருங்க. அதை அப்படியே போட்டு வைக்காதீங்க. அந்த தட்டெல்லாம் அலம்பி எடுத்து தட்டு ஸ்டாண்டில் வச்சுருங்க. தட்டை நம்ம ரொம்ப பயபக்தியாக பார்த்தோமா நம்மளுக்கு அன்னலட்சுமி தாயினோட அனுகிரகம் எப்பொழுதும் கிடைக்கும். ஷிங்கில் சாமான் இருக்க நேர்ந்தால் முடிஞ்ச அளவுக்கு எச்சத்தட்டை மட்டும் அலம்பிட்டு மீதி சாமானை சுத்தம் பண்ணிவிட்டு சமையல் அறையை சுத்தம் பண்ணும்போது அந்த சாமானெல்லாம் எடுத்து ஒதுக்குப்புறமாக வச்சுட்டு மார்னிங் எடுத்து சமையல் ரூமில் கூட வச்சுக்கலாம். சமையல் ரூமை டெய்லி தொடச்சிட்டு தண்ணி வச்சுட்டு படுக்கும்போது தண்ணி வச்சுட்டு படுங்க. உப்புக்கு பக்கத்தில் எண்ணெயை வைக்காதீங்க. ஏன்னா உப்பு கடினமான பொருள், எண்ணெய் மிருதுவான பொருள். ரெண்டும் பக்கத்தில் ரெண்டும் மகாலட்சுமியின் அவதாரம் தான். ஆனால் ரெண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதன் பிறகு நெற்றியில் சந்தனமோ குங்குமமோ திருநூறோ எதுவுமே இல்லாத இருக்காதீங்க. டெய்லி சந்தனம் இட்டுக்கொள்வது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு செயலாகும். அதன் பிறகு ஒரு பூவாவது தலையில் வைக்கிற மாதிரி பழகிக்கங்க. நிறைய பூ வைக்கணும், அலங்காரமாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு பூவாவது தலையில் வச்சுக்கோங்க. மார்னிங் குளிக்கிறத ரெகுலராக பயன்படுத்திக்கங்க. தூங்கி எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சுத்தமான ஒரு ஆடை, புது துணி, பட்டாடை பகட்டாட ஆடையில் சுத்தமான ஒரு துணியை போட்டுட்டு
தலையில் பொட்டு வச்சு நெத்திக்கு குங்குமம் இட்டுட்டு நீங்கள் போய் விளக்கேற்றுங்களேன். உங்கள் மனசுக்கே ஒரு சாந்தமான அமைதி கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்றைய பொழுது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைய பொழுது உடம்பு கொஞ்சம் சோம்பலாக இருக்குன்னு எழுந்திரிக்காமல் விட்டுட்டு அன்றைய பொழுது அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற சோகத்தோட டபுள் மடங்கு உங்களோட மனசு ரொம்ப சோகமாக தான் தோணும். அப்புறம் மகாலட்சுமி தாயாரை நம்ம வேண்டுறோம், மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டுக்கு வரோன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சிறப்பானதாக செய்யுங்க. விளக்கை ஏற்றுங்க, பூஜை ரூம் அடிக்கடி சுத்தம் பண்ணுங்கள், வீடை ரொம்ப சுத்தமாக நீட்டாக வச்சுக்கோங்க. எந்திரிச்சு வாசல் வரும்போதே மகாலட்சுமி தாயே என் வீட்டுக்கு வாமான்னு சொல்கிறத பழகிங்க. கதவை திறக்கும்போது, பால் காய்ச்சும் போதும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயே என் இல்லத்தில் தங்கம்மான்னு சொல்லுங்கள். எப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிதோ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயேன்னு சொல்லுங்கள். சிறப்புடையதாக